நாம் தற்பொழுது சூளைமேடு தெற்கு கங்கையம்மன் சாலையில் உள்ள சுவாதியின் வீட்டு முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். சுவாதியின் குடும்பத்தினர் நேற்று காலையே அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு சென்று விட்டனர். சுவாதியினுடைய இறுதி சடங்குகள் சிலவற்றை செய்து முடிப்பதற்காக அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்றதாக கூறப்படுகிறது. எனவே இங்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சுவாதியை பற்றி விசாரித்தோம். அவர்களுக்கு சுவாதியினுடைய கொலையாளியாக சந்தேகப்படுபவர் கைது செய்த தகவல் கூட இன்னும் சிலருக்கு தெரியவில்லை. அந்த தகவலை கூறிய பொழுது சிலர் ஆச்சரியமடைந்தார்கள், சிலர் திருப்தி அடைவதை நாம் பார்க்க முடிந்தது. மேலும் கொலை செய்ததாக கருதப்படுபவர் இங்கு இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா நகர் 8வது தெருவில் தான் சில மாதங்கள் இந்த மேன்ஷனில் தங்கியிருந்தார் என்ற தகவலையும் கூறினோம். இந்த தகவலை கூறிய பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இங்கு இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய காவலாளி மற்றும் தினமும் சுவாதி வீட்டிற்கு வந்து பால் பாக்கெட் போடுபவர் என்று சுவாதி அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களிடம் நாம் பேசினோம். அவர்கள் நமது கேமரா முன்பாக முன் வந்து பேசுவதற்கு தயக்கம் தெரிவித்தாலும் அவர்கள் நம்மிடம் கூறிய தகவல்களில் இருந்து பார்க்கும் பொழுது சுவாதி தனக்கு மிகவும் நெருக்கமில்லாத சம்பந்தப்படாத நபர்களுடன் அதிகம் பேசவில்லை என்பதே நமக்கு தெரிய வருகிறது. இந்த காவலாளியிடம் அவர்கள் பல வருடங்களாக இந்த கட்டிடத்தில் இருந்தாலும் கூட அந்த காவலாளியிடம் கூட சுவாதி அதிகமாக பேசியதில்லை. அதே போன்று இதே குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்றொரு நண்பரிடமும் நாம் பேசினோம். அவருக்கு சுவாதியை சில ஆண்டுகளாகவே தெரிந்து வந்திருக்கிறது. சுவாதி தற்பொழுதும் கூட சுவாதியின் மீது தவறு எதுவும் இல்லை, மிகவும் நல்ல பெண் என்றுதான் அவர் வந்து கூறியிருக்கிறார். மேலும் கொலையாளி சௌராஷ்டிரா நகர் 8வது தெரு, அதாவது சுவாதியினுடைய வீட்டிலிருந்து சில மீட்டர்கள் தூரத்தில் தான் இந்த கொலையாளி வசித்து வந்திருக்கிறார் என்ற தகவல் கூட பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது வந்து ஒருதலை பட்சமான காதலாக இருக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் தங்களுக்கு தெரியவில்லை என்றும் கொலையாளி இந்த இடத்தில்தான் வசித்து வந்திருக்கிறார் என்ற தகவலே கூட தங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கதாக இங்கிருக்கவர்கள் கூறியிருக்கிறார்கள்.